السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகதேவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்திக்கு சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் பரக்கத் பொருந்திய மாதம் என்று சொல்லக்கூடிய, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதத்தை அல்லாஹ் நம்மளை அடைய வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ நபர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய தினத்தில் அந்த ரஹ்மத் பொருந்திய மாதத்திற்குள் நம்மளை நுழைத்திருக்கிறான். அதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இன்றைய தராவீஹினுடைய தொழுகையில் 4வது ரக்காயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பது சம்பந்தமாக அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொன்ன அந்த செய்தியை தராவீஹில் ஓதப்பட்டது நாம் கேட்டிருப்போம். இத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு படைப்பை படைக்க போவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஒரு வாழையடி வாழையாக வரக்கூடிய ஒரு படைப்பை படைக்க போவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அபுல் பஷர், மனித குலத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவருடைய வரலாற்றை இமாம் இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிதாயா வ நிஹாயா என்ற அந்த புத்தகத்தில் மிக ஆச்சரியமூட்டும் வண்ணமாக பல வகையான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பி படைத்த ஒரு படைப்பு இந்த மனித படைப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் விரும்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தார். அல்லாஹ் மற்றொரு இடத்தில் சொல்லும் பொழுது, வஹுவல்லதி ஜஅல லக்கும் ஹலாயிஃபல் அர்த், பூமியிலே உங்களை பூமியின் பின் தோன்றுவாக அல்லாஹ் உங்களை ஆக்கினான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். ஆக நாம் பல ஆயத்துகளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித படைப்பு என்பது அல்லாஹ் விரும்பி படைத்த ஒரு படைப்பு. ஆனால் இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித படைப்பை, அதாவது ஒரு பிரதிநிதியை நாம் படைக்க போவதாக என்று
அல்லாஹ் சொல்லும் பொழுது, மலக்குமார்களிடத்தில் சொல்லும் பொழுது, மலக்குமார்கள் ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள். சிலர்கள் தவறான விளக்கங்களை கொடுக்கலாம். சிலர்கள் சொல்வார்கள் என்னவென்றால், மலக்குமார்கள் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஏன் அதை படைக்க வேண்டும், அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதெல்லாம் சில நபர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அப்படி அல்ல. மலக்குமார்கள் கேட்டதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது மலக்குமார்கள் கேட்டார்கள், காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. மலக்குமார்கள் கேட்ட கேள்வி, அத்தஜஅலு ஃபீஹா, இந்த பூமியில் ஆக்க போகிறாயா, மை யுஃப்ஸிது ஃபீஹா, யார் குழப்பங்களை ஏற்படுத்துவார்களோ, வ யஸ்ஃபிகு திமா, ரத்தங்களை ஓட்டக்கூடியவர்கள், ரத்தங்களை ஓட்டக்கூடியவனை படைக்க போகிறாயா? உன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னால், உன்னை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் வ நுகத்திஸு லக், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் யா அல்லாஹ். இந்த வசனத்துக்கு சிலர்கள் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், قال إني أعلم ما لا تعلمون, நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் அறியாததையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். இப்போ மலக்குமார்கள் இவ்வாறு சொன்னதற்கான காரணம் என்ன? இந்த செய்திகள் புதுசாக இருக்கலாம். எதற்காக வேண்டி ரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய்? மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இமாம் இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஜின் பின் என்று இரண்டு கூட்டங்கள் இருந்தார்கள். மனித சமூகம் படைப்பதற்கு முன்பாக ஜின் பின் என்று இரண்டு கூட்டங்கள் இருந்தார்கள். இந்த பின் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், ஜின்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் தான் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இடைப்பட்ட ஒரு படைப்பு. ஜின்களை விட பலம் குன்றியவர்கள் மனிதர்களை விட பலம் கொஞ்சம் அதிகமானவர்கள் என்பதாக பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த ஜின் பின் இந்த படைப்புகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு 2000 வருடத்திற்கு முன்பாகவே படைக்கப்பட்டார்கள். 2000 வருடத்திற்கு முன்பாகவே அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் வாழக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் ரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. ரத்தத்தை அதிகமாக ஓட்டக்கூடியவர்களாக, சண்டையிடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் மலக்குமார்கள் கேட்கும் பொழுது பூமியில் வரக்கூடியவர்கள் எல்லாம் ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களாக இருப்பார்களோ என்ற அந்த விஷயத்தை முன்வைத்தார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். இது அப்துல் ரஸாக், இப்னு கஸீர் போன்ற கிதாபுகள் இந்த செய்திகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அந்த நிலத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் இதை போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் இந்த மாதிரி செய்தி முன்வைத்தார்களே தவிர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கக்கூடிய படைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தல்ல என்பதை நாம் வந்து விளங்கி கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், قال إني أعلم ما لا تعلمون, நான் நீங்கள் அறியாதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு விளக்கமாக சொல்லும் பொழுது, ஆகவே நான் படைக்கக்கூடிய படைப்பு என்பது நீங்கள் நினைப்பதை போன்ற படைப்பு அல்ல. அந்த படைப்பில் எத்தனையோ நபிமார்கள் வர இருக்கிறார்கள், அந்த படைப்பில் எத்தனையோ ரசூல்மார்கள் வர இருக்கிறார்கள், அந்த படைப்பில் எத்தனையோ உயிர் தியாகிகள் வர இருக்கிறார்கள், அந்த படைப்பில் எத்தனையோ உண்மையாளர்கள் வர இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தெரியாததை நான் அறிவேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு தெரிவிக்கப்படுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு எவ்வாறு இருந்தது, அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கு சுருக்கமாக பார்ப்போம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிடி மண்ணிலிருந்து படைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த மண்ணானது எல்லா நிலத்திலும் இருந்து எடுக்கப்படுகிறது. எல்லா நிலத்திலும் இருந்து, சாதாரணமாக இல்லாமல் எல்லா விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பல்வேறுபட்ட அந்த நிலத்தினுடைய மண்ணிலிருந்து படைக்கப்படுகிறார்கள். அதனால்தான் ஆதமுடைய பிள்ளைகள்
அவர்கள் அந்த நிலத்திற்கு ஏற்றவாறு நிறத்தாலும் குணத்தாலும் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சொல்வதாக இது முஸ்னத் அஹ்மத் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆக அவர்கள் பல நிலங்களில் இருந்தவர்கள் மண்ணெடுக்கப்பட்டு படைக்கப்பட்டதால் தான் மனிதர்கள் அந்தந்த நிலத்தினுடைய நிறத்தில் இருக்கிறார்கள், அதற்கான குணத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சொன்ன செய்தி நாம் பார்க்கிறோம். அப்போ மண் எடுக்கப்படுகிறது, அந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. மண் எடுக்கப்படுகிறது. முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தினுடைய அபுல் பஷர் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக மண்ணெடுப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறார். அவர்கள் மண்ணெடுப்பதற்காக வருகிறார்கள். மண்ணெடுப்பதற்காக வரும் பொழுது மண்ணானது அல்லாஹ்விடத்திலே இவர்களை விட்டு பாதுகாப்பு கேட்கிறது. என்ன கேட்கிறது? நீ என்னை அளவோலப்படுத்துவதை விட்டும், நீ என்னை அளவோலப்படுத்துவதை விட்டும், என் மதிப்பை நீ குறைப்பதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த மண் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடியவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண் எடுக்கல, அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வே உன்னை முன்வைத்து பாதுகாவலர் தேடியது, நான் மண்ணெடுக்கவில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். அவர்களும் போய் மண்ணெடுக்க செல்லும் பொழுது அதே வார்த்தையை, நீ என்னை அளவோலப்படுத்துவதை விட்டும், நீ எனது மதிப்பை குறைப்பதை விட்டும் நான் ரப்பிடத்திலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அவர்களும் மண்ணெடுக்காமல் திரும்பி சென்று விட்டார்கள். அல்லாஹ் மூன்றாவது ஆளாக மலக்குல் மௌத் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறார். அவர்கள் செல்கிறார்கள். அதே பதிலை மலக்குல் மௌத்திடத்திலும் அந்த பூமியானது சொல்கிறது, நீ என்னை குறைப்பதை விட்டும், என் மதிப்பை குறைப்பதை விட்டும், என்னை அளவோலப்படுத்துவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த பூமி சொல்லும் பொழுது மலக்குல் மௌத் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே செல்வதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த வாசகம் சொன்னதற்கு பிறகு அவர்கள் மண்ணெடுக்கப்படுகிறது. அங்கு மண்ணெடுக்கப்படுகிறது. பல்வேறு பகுதியிலிருந்து மண்ணெடுக்கப்படுகிறது. ஒரு பகுதியிலிருந்து இல்லை, ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எங்கெல்லாம் வெவ்வேறு விதமான தன்மை கொண்ட மண்கள் இருக்குமோ எல்லா இடத்திலும் வந்து மண்கள் எடுக்கப்படுகிறது. மண் எடுக்கப்பட்டு பிறகு அந்த மண்ணானது என்ன செய்யப்படுகிறது சொன்னால், அது களிமண்ணாக ஆகும் வரை, களிமண்ணாக பிசுபிசுப்பான மண்ணாக ஆகும் வரை எல்லா மண்களும் ஒன்றாக வைத்து அது குடைக்கப்படுகிறது. அது குடைக்கப்பட்டதற்கு பிறகு அது பிறகு மேலே எடுத்து செல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களை நாம் களிமண்ணால் படைத்தோம் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்வான். நாம் குர்ஆனுடைய விஷயங்களை தொடர்ந்து படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நமக்கு விளங்க வேண்டிய விஷயம், அந்த மண் எடுக்கப்பட்டு குடைக்கப்பட்டு அது இப்பொழுது உருவாக்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனை சொல்வான், ஃபஇதா சவைதுஹு ஃபனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, அவர்கள் செம்மைப்படுத்தப்பட்டு நாம் என்னுடைய ரூஹை நான் ஊதினால் நீ என்ன செய்யணும், அவருக்கு நீங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்ற செய்தியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல 38வது அத்தியாயத்தில் 71, 72 வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கரத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் உருவம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அப்படியே இருந்தார்கள். ரூஹ் ஊதப்படவில்லை. 40 ஆண்டுகள் அப்படியே இருக்கிறார்கள். ரூஹ் ஊதப்படவில்லை. அவர்களுக்கு உருவம் கொடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு உருவமாகவே 40 ஆண்டுகள் அப்படியே இருக்கிறார்கள். அங்கு இருந்த இப்லீஸ் அவன் அதை பார்த்து பயந்தான். அது மாத்திரமல்லாமல் அந்த உடலினுடைய வாய் வழியாக சென்று பின்வார வழியாக வெளியே வந்து இது வெற்றுக்கூடுதான், இதை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்று இப்லீஸ் சொல்லிட்டு இருந்தான். இதுவரைக்கும் இப்லீஸுக்கு அங்க நல்ல ஒரு அந்தஸ்து இருக்குது. மலக்குமார் என்று சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதீங்க, இது வெற்றுக்கூடுதான்.
இது ஏதாவது நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று இருந்தால் நான் இதை அழித்து விடுவேன் என்று நான் சொன்னதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விதாயா வ நிஹாயாவுல இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்லுவான், "ஹலகல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார்." தட்டினால் ஓசை தரக்கூடிய அந்த களிமண்ணில் இருந்து நாம் என்ன செய்தோம், படித்தோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். இந்த இப்லீஸ் என்ன செய்வான் என்று சொன்னால் தட்டுவானா. போகும்பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உடலை தட்டை பார்த்து இது வெற்றுக்கூடுதான் என்று சொல்வானா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தெளிவாக சொல்லும் பொழுது "ஹலகல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார்" என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். மேலும் சொல்லும் பொழுது நீ மகத்தான ஒரு படைப்பாக படைக்கப்பட்டு இருக்கிறார் என்பதையெல்லாம் இப்லீஸ் சொன்னதாக நமக்கு வரலாற்று கிதாபில் நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூஹை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊத ஆரம்பிக்கிறார். ரூஹ் ஊதப்படுகிறது. ரூஹ் அவருடைய தலையிலிருந்து ஊதப்படும் பொழுது நஃபஹல்லாஹு ஃபீ ரூஹிஹி, அல்லாஹ் சொன்னானா இல்லையா, நாம் ரூஹை ஊதினால், அவரை செம்மைப்படுத்தி ரூஹை ஊதினால் எல்லோரும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். இப்போ ரூஹ் ஊதப்படுகிறது. அந்த மூச்சு காற்று தலையிலிருந்து வருகிறது. வந்தவுடன் அவர் மூக்கு துவாரத்தை அடையும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று அல்லாஹ் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்படுகிறது. வேறு ஒரு ரிவாயத்தில் என்ன வருகிறது என்று சொன்னால், அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது ரஹிமக ரப்புக யா ஆதம் என்று சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். நூறு அல் பஷார் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி. இப்ப இந்த ரூஹானது மூக்கு துவாரத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர் தும்புகிறார்கள். பிறகு அவர்களுக்கு ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அவர்கள் கண்களுக்கு வரும் பொழுது அவர்கள் சொர்க்கத்துடைய கனிகளை பார்க்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு அப்படியே கீழே உடல் ஒவ்வொரு பாகமாக இறங்கி வரும் பொழுது அவர்களுடைய காலை ரூஹ் அடைகிறது. காலை அடைந்ததற்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்தின் பக்கமாக பாய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தின் பக்கமாக அப்படியே பாய்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்வது குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 21வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இங்கு நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், மேல் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தை இமாம் அவர்கள் காட்டினாலும் இந்த ரிவாயத்துகள் எல்லாம் அதிகமாக எடுக்கப்பட்டது இஸ்ராயீலுடைய ரிவாயத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இஸ்ராயீலுடைய ரிவாயத் என்று சொல்லும் பொழுது இதை நாம் 100% உண்மைப்படுத்தவும் முடியாது, 100% பொய்ப்படுத்தவும் முடியாது. இமாம் ரஹ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் கபாயிர் சொல்லும் பொழுதும் சில ஒரு அரிதான விஷயங்களை சொல்லிவிட்டு அவர்கள் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்லியிருப்பார்கள். ஆக இந்த செய்திகள் இஸ்ராயீல் ரிவாயத்திலிருந்து எடுக்கப்பட்டது அல்லாஹு அஅலம் என்பதாக இமாம் அவர்கள் முடிப்பாங்க. அப்ப இந்த செய்தியை நாம் 100% உண்மைப்படுத்தவும் முடியாது, அதே நேரத்தில் இது முழுக்க பொய் என்றும் சொல்ல முடியாது. ஒரு இபாதத்துக்காக, ஒரு படிப்பனைக்காக இந்த செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ரூஹ் ஊதப்படக்கூடிய செய்திகள், இந்த அவர்களுக்கு ரூஹ் ஊதப்பட்ட பாயக்கூடிய செய்திகள் எல்லாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் எழுதிய விதாயா வ நிஹாயா என்ற மிகப்பெரிய வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்கள், மலக்குமார் என்ன செய்யுங்க, நீங்க சலாம் சொல்லுங்க என்று சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்லும் பொழுது அதற்கு மலக்குகள் பதில் கொடுக்கிறார்கள், வ அலைக்கஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களிடத்தில் சென்று நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அந்த சலாத்தை நீங்கள் முகமனை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது பதில் சொல்லப்படுகிறது, வ அலைக்கஸ்ஸலாம் வ அலைக்கும் ஸலாம் சொல்லுவோம் என்று சொல்லுவோம். அசல்ல இங்க இந்த கா
அப்படிங்கிறது கா என்பது ஒருத்தர் குறிக்கிறது. அலைக்க, அலைக்கும், அலைஹும் இப்படி நம்ம அரபி வாசகத்தில் சொல்ற மாதிரி இந்த ஹீஷி இட்டுன்னு சொல்றோமா இல்லையா தமிழ் இங்கிலீஷ்ல, அவர்கள், அவன், அவள், அவர்கள் என்று சொல்வதை போன்று அலைக்க என்றால் ஒரு நபரை பார்த்து உன் மீது, அலைக்கி என்று சொன்னால் அது பெண்ணை பார்த்து சொல்வது. இப்ப அலைக்கும் என்பது ஒரு கூட்டமைப்பை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்தான் முதல் மனிதர், அவர்தான் முதல் மனிதர், அவர்தான் முதலில் படைக்கப்பட்டவராக இருக்கிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படல, நம்ம பின்னால் வரலாறு நம்ம பார்ப்போம். அப்போ அவர்கள் முகமது சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லப்படுவது அலைக்க ஸலாம் என்பதாக அவர்கள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், ஆதமே இதுதான் உன் பிள்ளைகளுக்கான முகமது ஆகும் என்பதாக அந்த இடத்தில் சலாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விதாயாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம், அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன நேர்ந்தது, என்னென்ன விஷயங்கள் அதற்கு பிறகு மேலே நடந்தது என்பதையெல்லாம் தொடர்புடையதாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆக்கிரமிப்பை பெருமாக நான் பிரார்த்தனை செய்வதாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மஐந்தி வஅய்முதல்லாஹ் குலி குலி ஹாதா அஸ்ஸலாமு அலைக்கும் வலக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.